பாஜக தலைமையிலான கூட்டணியில் ஓபிஎஸ் தரப்புக்கு எத்தனை தொகுதிகள் என்ற கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மழுப்பலான பதிலளித்துள்ளார். ஆனா தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க 3 தொகுதியில் இருக்கிறாங்க. அதை தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க அறிவிப்பாங்க, வேட்பாளர்கள் அறிவிப்பாங்க. அது நான் அறிவிப்பது முறையாக இருக்காது. அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த இருக்கிறாங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் அது நான் சொல்வது சரியாக இருக்காது. முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த போறாங்க. அதனால் அதை நான் அறிவிக்கல, அது அண்ணன் அறிவிப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்க பாப்பீங்க மேடம். இப்ப லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுறோம். பாரதிய ஜனதா கட்சி எங்க நிக்குது, ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு, பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து முடிந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி எங்க நிக்குது, பாரதிய ஜனதா கட்சி சின்னத்துல யார் நிக்கிறாங்க, கூட்டணி கட்சி நண்பர்கள் எங்க நிக்கிறாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியிடும். இல்ல அவங்க சொல்லுவாங்கண்ணா, கண்டிப்பா அண்ணன் முடிவெடுத்திருக்காங்க, நல்ல முடிவெடுத்திருக்காங்க. அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவை காலையில் அவங்களுடைய மாவட்ட தலைவர்கள் ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. நான் சொல்வது தவறாக இருக்கும். எல்லா முடிவுகளையும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்ன பிறகுதான் நான் சொல்லணும். அதனால் பொறுத்திருங்கள். அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு வந்த பிறகு 39 தொகுதிகளுக்கான பட்டியல், அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சி யார் அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டுறோம். எங்களுக்கான 20 எங்களுடைய வேட்பாளர்கள், 4 கூட்டணி கட்சியினுடைய சின்னத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை வேகமா அறிவிச்சிடறோம். எந்த நேரமும் அது வரலாம். அந்தந்த கட்சி அவங்கந்த வேட்பாளரை வேகமா அறிவிப்பாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.